டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ அடிக்கடி யூரின் போய்கிட்டே இருக்கிறாங்க, பாலியூரியா அப்படின்ற கண்டிஷன். HbA1c லெவல் செக் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தோம்னா ஒரு 8, ஸோ அபவ் 8, 10 இந்த மாதிரி. ஸோ அதிகமாக நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அடிக்கடி சிறுநீர் போகிற ஒரு பிரச்சனை இருக்கும். பிளட் சுகர் லெவல் இருக்கக்கூடிய நபர்கள் எதையெல்லாம், எந்த உணவுகளை நம்ம எடுத்தால் பிளாடர் நமக்கு நல்ல ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். சிலருக்கு வந்து தசைகள் தளர்வு ஏற்படலாம். நம்மளுடைய மசில்ஸ், உடலில் இருக்கக்கூடிய தளர்ந்த தசைகள், நரம்புகள், இதை எல்லாமே வலிமை செய்யக்கூடியது துவர்ப்பு சுவை. அந்த துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும். திரிஃபலா சூரணமாக எடுக்காம கஷாயம் மாதிரி நம்ம எடுத்தோம்னா உடல்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய தசைகள் இறுக்கமடையும். அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அப்படின்ற ஒரு ப்ராப்ளமும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதுன்னு சொல்லலாம். காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அடிக்கடி எனக்கு யூரின் போயிட்டே இருக்கிறேன், ஸ்பெஷலி நைட்டில். ஸோ இரவு நேரத்தில் அடிக்கடி நம்ம வந்து சிறுநீர் கழிக்கிறதுக்கான காரணங்கள் என்னென்ன? இன்றைக்கு பார்த்தோம்னா நிறைய குழந்தைகளுக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. ஸோ ஓவர் ஆக்டிங் பிளாடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடிக்கடி நமக்கு யூரின் போகிறதுக்கான காரணங்கள், ஒன்று சைல்ட்ஹுட்ல நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஏஜ்ட் பர்சன். ஸோ நிறைய நபர்களுக்கு வயதான காலத்தில் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு ஹெல்த் கண்டிஷன், நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும், அடிக்கடி கோல்டு காஃப் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு காஃப் இருந்துக்கிட்டே இருக்கும், இருமல். அந்த கண்ட்ரோல் பண்ணவே முடியலைங்க. ட்ரை காஃப் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, அடிக்கடி ட்ரை காஃப் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை காஃப் இருக்கிற நபர்களுக்கு என்ன ஆகுனா, ஒரு நாள் ஓகே, 2 நாள். ஸோ அதுக்கப்புறம் இது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா, ஒவ்வொரு முறை நம்ம வந்து இரும்பும் போதும் பார்த்தோம்னா யூரின் லீக்கேஜ் இருக்கும். ஸோ அதிகமான இந்த பிரச்சனை பெண்கள் அதிகமாக இதனால் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். அதற்கு அடுத்த முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா சுகர். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ அடிக்கடி யூரின் போய்கிட்டே இருக்கிறாங்க, பாலியூரியா அப்படின்ற கண்டிஷன். ஸோ இது பெரும்பாலும் கொஞ்சம் வயதானவர்களுக்கு சுகர் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது, அபவ் 400. ஸோ பிளட் சுகர் லெவல் டெஸ்ட் பண்ணும்போது 400க்கும் அதிகமாக இருக்குது. HbA1c லெவல் செக் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தோம்னா ஒரு 8, ஸோ அபவ் 8, 10 இந்த மாதிரி. ஸோ அதிகமாக நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அடிக்கடி சிறுநீர் போகிற ஒரு பிரச்சனை இருக்கும். ரீனல் கால்குலை அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரக கற்கள். இந்த சிறுநீரக கற்கள் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு, அதாவது யூரின் பாஸ் பண்ணும்போதே ஒரு மாதிரி பர்னிங் மெச்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, எரிச்சலோட யூரின் போகிறது. யூரின் போகும்போது சில நேரத்தில் நமக்கு ஹெமச்சூரியா, ரத்தம் கலந்து வெளியேறது, கொஞ்சம் கொஞ்சமாக யூரின் போவாங்க, 10 ml 15 ml இந்த மாதிரி போயிட்டு இருப்பாங்க. இந்த இன்ஃபெக்ஷன், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கும் இதே மாதிரி நடந்துட்டு இருக்கும். CKD அப்படின்னு சொல்லக்கூடிய கிரானிக் கிட்னி டிசீஸ், இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பார்த்தோம்னா அடிக்கடி யூரின் போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதற்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்பெஷலாக அந்த ப்ரெக்னென்சி டைமில் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி பிளாடர் மசில்ஸ் வந்து வீக் ஆகும்பொழுது, ஸோ நமக்கு உடல்லையே இந்த நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இருக்கும்பொழுது, மசில்ஸ் ஒரு ஸ்ட்ரென்தன் இல்லாமல் இருக்கும்பொழுது, பிளாடர் ரொம்ப வீக் ஆகும்போது இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ இதற்கு என்ன நம்ம தீர்வு? ஸோ எளிமையான முறையில் என்னென்னவோ நம்ம வந்து சிகிச்சைகள் நான் எடுத்துட்டேன். ஸோ எளிமையான முறையில் என்ன சிகிச்சைகள் நம்ம எடுக்கலாம்? ஸோ இதற்கு எளிய தீர்வுகள் என்ன இருக்கு? உணவு முறையில் நம்ம என்ன கவனம் செலுத்தி சாப்பிடணும்? முக்கியமாக சுகர், பிளட் சுகர் லெவல் இருக்கக்கூடிய நபர்கள் எதையெல்லாம், எந்த உணவுகளை நம்ம எடுத்தா பிளாடர் நமக்கு நல்ல ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். சிலருக்கு வந்து தசைகள் தளர்வு ஏற்படலாம். ஸோ உடல்ல தசைகளின் தளர்வு ஏற்படும் பொழுது பிளாடரும் நமக்கு வந்து தளர்வு ஏற்பட்டு இந்த பிரச்சனை வரலாம். சில ஆண்களுக்கு இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் அந்த வீக்கம், ஸோ பிளாடருக்கு கீழே நெக் ஆஃப் தி பிளாடர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வீக்கம் இருக்கும். ஸோ வீக்கம் ஏற்படும் பொழுது அடிக்கடி யூரின் போகணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும்.
ஸோ இதற்கு எல்லாமே எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம்? நமக்கு வந்து சுகர் இருக்கு, இல்ல பிளாடர் மசில்ஸ் வீக்கா இருக்கு. பெண்கள் ஒரு சிலருக்கு யுட்ரஸ் ப்ரோலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ப்பப்பை அடித்தள்ளல் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். அந்த கர்ப்பப்பை வீக்கம் ஏற்பட்டு, ஸோ அதோட பொசிஷன்லேருந்து கீழ இறங்கி பிளாடர்ல ஒரு கம்ப்ரஷன் குடுக்கும்பொழுது, அழுத்தம் ஏற்படும்பொழுது, யூரினேஷன் அப்படின்ற பிரச்சனை. அடிக்கடி வந்து யூரின் போவாங்க. இந்த மாதிரி இருக்கும்பொழுது, மெயினா அந்த சுகர நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? இந்த ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன்ற பிரச்சனை நம்ம எப்படி சரி செய்யலாம்? நைட்ல இதனாலேயே தூக்கம் இல்ல, அடிக்கடி எனக்கு வந்து தூக்கம் இல்லாம போயிடுது. யூரினுக்கு போயிட்டு, போயிட்டு வந்துகிட்டே இருக்கேன். இத மட்டும் எப்படியாவது சரி செய்து கொடுங்க அப்படின்னு நெறைய பேர் கேட்பாங்க. இதற்கு நம்ம என்ன செய்யலாம்னா, உணவு முறையில துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகள அதிகமா சாப்பிடணும். துவர்ப்பு சுவைக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பண்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய மசில்ஸ இறுக்கமடைய செய்யுது. நம்மளுடைய மசில்ஸ் உடல்ல இருக்கக்கூடிய தளர்ந்த தசைகள், நரம்புகள் இது எல்லாமே வலிமை செய்யக்கூடியது துவர்ப்பு சுவை. அந்த துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகள எடுக்கணும். அந்த உணவுகள் அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் இந்த கீரை வகைகள் ரொம்ப முக்கியம். இந்த கீரை வகைகள எதெல்லாம் எடுத்தா நமக்கு இந்த பிளாடருக்கு ரொம்ப நல்லது. யூரினேஷன் நமக்கு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். சுகர் லெவலும் குறையும் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக தூதுவளை. இந்த தூதுவளை கீரை ரொம்ப முக்கியம். இதுல வெண்தூதுவளை கற்பம் அப்படின்ற ஒரு மருந்தும் சித்த மருத்துவத்துல இருக்கு. இந்த வெண்தூதுவளை கற்பம் தினம்தோறும் பயன்படுத்தலாம். இல்ல தூதுவளை கீரையாக நம்ம பயன்படுத்தும் பொழுதும், உடலில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அந்த தூதுவளை தினம்தோறும் நம்ம சூப் மாதிரி குடிச்சிட்டு வரலாம். இல்ல நம்ம கடையலாகவோ, இல்ல துவையல் மாதிரியோ உணவில் சேர்த்து எடுக்கும் பொழுது, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தசைகள், நரம்புகள் நமக்கு நல்லாவே ஒரு ஸ்ட்ரென்தன் ஆகும். வலிமை பெற ஆரம்பிக்கும். உணவு முறைகள்ல இன்னும் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிஞ்சு காய்கறிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவரைக்காய், அதோட பிஞ்சு, அவரை பிஞ்சு ரொம்ப முக்கியம். கத்திரிக்காய் பிஞ்சாக இருக்கக்கூடிய கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் ஸ்பெஷலா நம்ம எடுக்கும்பொழுது, நம்மளுடைய ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக தடைப்பட ஆரம்பிக்கும். அடிக்கடி யூரின் போகணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்காது. சிறுநீரகங்களுக்கும் சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். இத தாண்டி சுண்டைக்காய் ரொம்ப முக்கியமானது. அத்தி பழமோ, இல்ல அத்தி பிஞ்சு கிடைச்சா அத வந்து எடுத்துக்கலாம். விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ். பழ வகைகள்ல விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய அந்த பழங்களை நம்ம தேர்வு செய்து சாப்பிடும் பொழுது, உடல்ல அந்த ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன் அப்படின்ற ப்ராப்ளம் நமக்கு குறையும். ஸ்பெஷலா நான் துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகள எடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ மருந்து முறைகள நம்ம எது எது எடுக்கலாம்? நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது திரிஃபலா சூரணம் நல்ல ஒரு துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது. இந்த திரிஃபலா சூரணம், சூரணமாக எடுக்காம கஷாயம் மாதிரி நம்ம எடுத்தோம்னா, உடல்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய தசைகள் இறுக்கமடையும். அடிக்கடி ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன் அப்படின்ற ஒரு ப்ராப்ளமும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குறையுதுன்னு சொல்லலாம். இது எப்படிங்க நம்ம கஷாயமாக எடுக்கலாம் அப்படின்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு திரிஃபலா சூரணம். இதில் கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் 3 மூலிகையும் சேர்ந்தது தான். 1 ஸ்பூன் திரிஃபலா சூரணம் நம்ம எடுத்துட்டு 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா பாயில் பண்ணிடணும். ஒரு கிளாஸ் வந்ததுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி, இத தினந்தோறும் காலையில் மட்டும் ஒரு வேளை காலையில நம்ம உணவு எடுத்த பிறகு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து இத நம்ம எடுத்துக்கலாம். ரெகுலரா இந்த திரிஃபலா சூரணம் நம்ம எடுத்துக்கிட்டே வரும்போது, இந்த சூரணத்த கஷாயமாக எடுக்கும்போது, யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி, பிளாடர் மசில்ஸ் வீக்கா இருந்தாலும், சுகர் லெவல் அதிகமா இருந்தாலும், கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்கு அப்படின்னாலும், இத வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ரெகுலரா இந்த திரிஃபலா கஷாயம் நம்ம எடுத்துக்கிட்டே வரலாம். அதுல முக்கியமாக பார்த்தோம்னா, லோயர் அப்டாமன்ல ஆயில் மசாஜ் ரொம்ப முக்கியம். தொக்கன முறைகள் அப்படின்னு சொல்றோம். இந்த தைல வகைகள், சில வகையான தைல வகைகள நம்ம பயன்படுத்தும்பொழுது, அடிவயிற்றில் இருக்கக்கூடிய தசைகள் நமக்கு நல்லாவே இறுக்கமடைய ஆரம்பிக்குது. எந்த மாதிரியான தைலங்கள் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல முக்கியமாக சில வகை தைலங்கள், சுக்கு தைலம் ரொம்ப சிறந்தது. லவண தைலம் நம்ம பயன்படுத்தலாம். சிவனார் வேம்பு தைலமும், அதனோட நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் கலந்து, சிவனார் வேம்பு, புளி தைலம் நல்லா திக்கா இருக்கும். இதனோட சம அளவு ஈக்குவல் அமௌண்ட் நம்ம வந்து கோகனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி, லோயர் அப்டமன்ல மசாஜ் பண்ணிக்கிட்டே வரும்போது, தசைகள் நமக்கு இறுக்கமடைய ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி வெண்தூதுவளை கற்பம். இந்த மருந்து இருக்கு இல்லைங்களா? இதையுமே நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? தூதுவளை லேகியமாக பயன்படுத்தலாம். வெண்தூதுவளை கற்பம். இந்த மருந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீர்ல கலந்து நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்போது சுகர் லெவலும் நமக்கு குறையும்.
ஸோ உடல்ல இருக்கக்கூடிய தசைகளும் நமக்கு இறுக்கமடையுது. ஸோ பலருக்கும் தெரிந்த ஒரு முக்கியமான ஒரு மூலிகை தான் கடுக்காய். ஸோ இந்த கடுக்காயும் மிகுந்த ஒரு துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது. அறுசுவைகள்ல 5 சுவைகள் இதுல இருக்கு. உப்பு சுவையை தவிர்த்து மீதி 5 சுவைகள் இந்த கடுக்காயில இருக்கு. ஸோ இதையுமே இரவு நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்நீர்ல கலந்து தினம்தோறும் நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்போது, டெய்லி இது இன்டேக் எடுத்துக்கிட்டே வரும்போது, பிளாடர் மசில்ஸ் வந்து நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இத தாண்டி ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன், ஆங்சைட்டி, ஃபியர் இருக்கு, டிப்ரஷன் இருக்கு. சிலர் அடிக்கடி பயந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கேற்ற சிகிச்சைகள நம்ம எடுக்கணும். ஸோ உணவு முறை மூலமாகவே இந்த ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன் அப்படின்ற பிரச்சனை நமக்கு நல்லாவே குறைந்துக்கலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.